and stop loss options next. So similar to target, stop loss enable பண்ணுங்க. stop loss enable பண்ணீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டில் stop loss மெயின்டைன் பண்ணணும். இது யூஸ்வலி இனிஷியல் stop loss, அதை பொசிஷன் எடுத்த உடனே எங்கே ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது தான். அமௌண்ட்டுனா அமௌண்ட்டு, இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ப்ரைஸ்னா ப்ரைஸ் சூஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரைஸ்னா ஆக்சுவல் எல்டிபி ஆஃப் த ஆப்ஷன். ஸோ பெர்சன்டேஜ், சிமிலர்லி பெர்சன்டேஜ் எப்படி கேல்குலேட் பண்ணணும், 30% அப்படின்னா 30% செலக்ட் பண்ணுங்கள். பெர்சன்டேஜ் அண்ட் பாயிண்ட்ஸ் சூஸ் பண்ணும்போது சிக்னல் டைப் கரெக்டாக இருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் மேலே போனால் ஸ்டாப் லாஸாக இல்லை ப்ரைஸ் கீழே போனால் ஸ்டாப் லாஸான்றது ஈஸியலுக்கு புரியும். அண்ட் தென் யூஸ் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்றது எனேபிள் பண்ணிங்கன்னா போதும். பை லாங் பொசிஷனாக இருந்ததுன்னா ப்ரைஸ் மேலே போக போக ஹையஸ்ட் ப்ராஃபிட்லேருந்து 30% ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணும். பாயிண்ட்ஸ்ன்னு சூஸ் பண்ணிங்கன்னா ஹையஸ்ட் ப்ராஃபிட்லேருந்து 30 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணும். ப்ரைஸ் சூஸ் பண்ணிங்கன்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் கிடையாது. ப்ரைஸுனாலே நம்ம எக்ஸாக்டாக ப்ரைஸை மென்ஷன் பண்ணுற விஷயம் தான். அந்த கேஸில் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஆக்டிவேட் ஆகாது. சேம் அஸ் டார்கெட்ஸ், எக்ஸிட்டுக்கு வந்து என்னென்ன கண்டிஷன் நீங்கள் செட் பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸிட் ப்ராஃபிட்டில் இருக்கிறது மட்டும் எக்ஸிட் பண்ணணுமா, லாஸில் இருக்கிறது மட்டும் எக்ஸிட் பண்ணணுமா, இல்லை எல்லாத்தையும் எக்ஸிட் பண்ணணுமா, லாங்கில் இருக்கிறது எக்ஸிட் பண்ணணுமா, ஷார்ட்டில் இருக்கிறது எக்ஸிட் பண்ணணுமா, இல்லை எல்லாத்தையும் எக்ஸிட் பண்ணணுமா. ஸோ ஃபார் ஸ்டாப் லாஸ்க்கும் இந்த கண்டிஷன் நீங்கள் தனியாக மென்ஷன் பண்ணலாம். டார்கெட்டுக்கும் இந்த சேம் கண்டிஷன்ஸை நீங்கள் தனியாக மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆப்ஷன் டைப், கால்லாம் எக்ஸிட் பண்ணணுமா, புட்டு எக்ஸிட் பண்ணணுமா, இல்லை எல்லாத்தையும் எக்ஸிட் பண்ணணுமா. கீழே 3 ஆப்ஷன் இருக்குது. பிளேஸ் லாங்ஸ் ஃபர்ஸ்ட். ஆப்ஷன்ஸ் மல்டி லெக் ஸ்ட்ராட்டஜி, போத் லாங் அண்ட் ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அவசியம். பொசிஷனை ஓப்பன் பண்ணும்போதும் ஃபஸ்ட்டு லாங் பொசிஷன்ஸ் பை பண்ண வேண்டிய ஆப்ஷன்ஸ்லாம் பை பண்ணிட்டு தான் செல் பண்ண வேண்டிய ஆப்ஷன்ஸை செல் பண்ணோம். அதே மாதிரி ஸ்கொயர் ஆஃப் பண்ணும்போதும் நம்ம ஆல்ரெடி ஷார்ட் எடுத்திருந்தது ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டு தான் லாங்கை ஸ்கொயர் ஆஃப் பண்ணோம். அப்போ தான் மார்ஜின் கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும். இல்லைனா ஹை மார்ஜினால் ஆர்டர்ஸ் ரிஜெக்ட் ஆகும். ஸோ இதை எப்போவுமே டிசேபிள் பண்ணாதீங்க. அன்லெஸ் நீங்கள் ஷார்ட் பொசிஷன்ஸை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் இதை டிசேபிள் பண்ணுங்கள். அதர்வைஸ் இது எப்போவுமே எனேபிளில் தான் இருக்கணும். அண்ட் எக்ஸிட் ஆல் ஆன் ஆர்டர் ஃபெயில்டு. இப்போது இதில் நம்ம இதுவுமே மல்டி லெக் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணும்போது தான், ஏதாவது நீங்கள் ஒரு 2 லெக்கு 4 லெக்கு ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டு 2 லெக்கு எக்ஸிட் ஆகிடுச்சு, ஆனால் 3வது லெக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த 2 லெக்கு ஓப்பனில் வச்சோம்னா அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் வரும். நம்ம கேல்குலேட் பண்ணி ஆப்ஷன்ஸ்னாலே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரொம்ப கேல்குலேட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ அன்எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரும். அதனால் ஏதாவது ஒரு ஆர்டர் ஃபெயிலியர் ஆனாலும் மற்ற எல்லாத்தையுமே ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிடு, அந்த ஸ்ட்ராட்டஜியை கேன்சல் பண்ணிடணும் அப்படின்னா இதை வந்து எனேபிள் பண்ணுங்கள். எக்ஸிட் ஆல் ஆன் எனி எக்ஸிட். இது டேமே கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது, பட் இதை விட பெட்டராக எனக்கு பேர் வைக்க தெரியல. இதனுடைய கண்டிஷன் என்னென்னா, நீங்கள் 4 ஆப்ஷன் எடுக்கிறீங்க. டார்கெட்டில் 3000 ருபீஸ் வந்ததும் ப்ராஃபிட்டில் இருக்கிற பொசிஷனை மட்டும் புக் பண்ண சொல்லிட்டீங்க. அப்போ லாஸ்ட்டில் இருக்கும் இல்லையா, இது எனேபிள் பண்ணிங்கன்னா இந்த நீங்கள் ஓப்பன் பண்ண 4 லெக்கில் ஏதாவது ஒரு லெக்கு க்ளோஸ் ஆனால் கூட, பேஸ்ட் ஆன் எனி கண்டிஷன், எந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி அது க்ளோஸ் ஆனாலும் மீதி இருக்க 3 லெக்கையும் இது க்ளோஸ் பண்ணிவிடும் இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா. இது எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு தேவை. நீங்கள் நார்மல் சிங்கிள் லெக் ஆர் டபுள் லெக் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடர்ஸாக இருந்தீங்கன்னா இதை ஆஸ் இட் இஸ் விட்டுடுங்க. இருக்கிற ஆப்ஷன்ஸு பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம மேனுவலில் ப்ரைஸை பேஸ் பண்ணி பை பண்ணுறது எப்படி, டைம் பேஸ் பண்ணி பை பண்ணுறது எப்படி, இந்த ஸ்ட்ராட்டஜி வைஸ் எப்படி டார்கெட் வைக்கிறது, ஸ்ட்ராட்டஜி வைஸ் எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கிறது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் லெக் வைஸ் எப்படி டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணலான்றதை பார்க்கலாம். தேங்க்யூ.